சகோதரிகளே, உங்கள் அனைவருக்குமே மாலை வணக்கம். இந்த மாதா ராணி அகில்யா தேவி வரலாற்றை நாம ஒரு 4 நிமிஷம் அதிகபட்சம் 5 நிமிஷம் பேச ஓகே, நன்றி. நமக்கெல்லாம் திடீர்னு ஒரு பேரு ராணி அஹில்யா பாய் ஹோல்கர் அப்படி ஒரு பேர் திடீர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை, அப்படிதானே? 99 விழுக்காடு கேள்விப்பட்டதில்லை. இந்த பெயரை நான் எங்க கேள்விப்பட்டேன்னா, முதல் முறையாக காசி தமிழ் சங்கமம் நடந்தது. அதுக்காக நம்ம போயிருந்தப்ப காசியில அங்க இருக்கிற விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு. அந்த விஸ்வநாதர் ஆலயத்துல ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல இந்த ஆலயம் இந்த 1866 ஏதோ ஒரு வருஷத்துல புதுப்பிக்கப்பட்டது, புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. யாராலன்னு சொன்னா அங்கதான் போட்டிருக்காங்க, ராணி அகில்யா தேவி ஹோல்கர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதன் பிறகு அதற்கு அடுத்த வருஷம் சோமநாதர் ஆலயம் இருக்கு, அங்க சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தினார் நரேந்திர மோடி. அப்ப அங்க போனப்பையும் பாத்தீங்கன்னா சோமநாதர் ஆலயத்தினுடைய கல்வெட்டுல இந்த ஆலயம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது, ராணி அகில்யா தேவி ஹோல்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ரெண்டு நான் பார்த்தது. கடந்த மாதம் காசிக்கு நான் போயிருந்தப்ப நமோ காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, படித்துறை. இப்ப புதுசா உருவாக்கி இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்களால் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திறந்து வைக்கப்பட்டது. அங்க அந்த சிவன் கோயில் ஒட்டின இடத்துல, சிவன் கோயிலுடைய பிரகாரத்துல பாரத மாதாவுடைய சிலையும், அதற்கு அடுத்ததாக லோக மாதா ராணி அகில்யா தேவி சிலையும் இருக்கு. அங்க பார்த்தேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு சிவன் கோயில்ல ஒரு ராணியுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு மோடிஜி. பரவாயில்ல, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, யாரா இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். அதன் பிறகு இந்த மாதிரி அகல்யா தேவிக்காக ஒரு 300வது பிறந்த நாள் கொண்டாட போறோம். அதுக்கு மாநிலத்திலேருந்து கொஞ்சம் பேச்சாளர்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகணும்னு சொன்ன பிறகு அவங்க குறித்த ஒரு சில தகவல்களை நம்ம படிக்க ஆரம்பித்த பிறகுதான் அவங்க சாதாரண ஒரு ராணி இல்லை. சரித்திரத்தில் பல தலைவருங்க, பல அரசருங்க, பல ராணிங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நாட்டிலையும் சரி வட இந்தியாவிலையும் சரி, நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏன் இந்த அகில்யா தேவிக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? திடீர்னு அவங்களுடைய 300வது பிறந்த நாள் நேற்றுக்கு முந்தின 31/5 அன்னைக்கு அவங்களுடைய 300வது பிறந்த நாள். மத்திய பிரதேசத்துல ஒரு திறந்த மைதானத்துல 2 லட்சம் மகளிர் கலந்துகிட்ட மகளிருடைய பேரணி ஒன்று நடத்தினார். அதுல இந்த ராணி அகில்யா தேவியை பத்தி அவர் பேசினார். 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு, அதுல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுப்போம். நரேந்திர மோடிஜி சொல்றாரு, அந்த அம்மாவுடைய தாரக மந்திரம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கு பேரு நாகரிக் தேவோ பவ அப்படின்னு அவர் சொல்றாரு. நாகரிக் தேவ பவன்னா சம்ஸ்கிருதத்துல ஒன்றும் அர்த்தம் இல்லை. நாம சொல்றோம் இல்லையா, மக்கள் தான் கடவுள்னு சொல்றோம் இல்லையா, அதே தான் சம்ஸ்கிருதம் சொல்றாரு, மக்கள் தான் கடவுள். ஆனா அவங்க ஒரு படி மேல போயிட்டு ராணி அகல்யா தேவின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல கையில சிவலிங்கத்தை வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. எந்த படத்துல பார்த்தாலும் அவங்க கிட்ட அவங்க பேர்ல இருக்க படம் எல்லாத்துலயுமே அவங்க கையில ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காங்க. இப்ப மக்களை கடவுளா நினைக்கிறாங்க,
கடவுளை அவங்களோட கையிலே வச்சிருக்காங்க. எப்பயும் கடவுளுக்கு விரோதம் இல்லாம ஆட்சி பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இது ரெண்டு தான் அவங்க விஷயம். மோடிஜி இதுதான் அவர் எடுத்துக்கிறார். ஏன் அகில்யா தேவி ரொம்ப வரலாற்றுல சிறப்பான இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாருன்னா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளோ எளிமையா இருக்கு. அதோடு மிக 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 கஷ்டமான வாழ்க்கையை அவங்க அந்த வாழ்க்கை ஒரு பகுதி. அவங்க ஒரு 30 வருஷம் ஒரு ராணியாக இருந்திருக்காங்க அந்த இந்தூர் பகுதியில், மால்வா ரீஜன்ல. இப்ப இருக்கிற மத்திய பிரதேசம், அப்ப இருந்த மகாராஷ்டிராவில் மால்வான்ற ரீஜன்ல அது இந்தூர்ன்ற ஒரு சமஸ்தானத்தினுடைய ராணியாக இருந்திருக்காங்க ஒரு 30 வருஷம். அவங்க வாழ்ந்ததே 31 மே 1725 அப்ப பிறந்திருக்காங்க. கரெக்டா இப்ப 31 மே வந்து 2025 300 வருஷம் முடிஞ்சிருக்கு. 300வது பிறந்த நாள். அவங்க சாதாரண ஒரு விவசாயி கூட கிடையாது. அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கர்னு ஒரு சமுதாயம் அந்த ஊர்ல. இது மகாராஷ்டிரா கல்கத்தா கொஞ்சம் அது மத்திய பிரதேசத்துல அங்கெல்லாம் அவங்க இருக்காங்க. தங்கர் அப்படின்னு ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் யாருன்னா, ஆடு மாடுகளை மேய்க்கிறது. அந்த ஆடு மாடுகள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போறது, அதை வச்சுதான் ஜீவனம் இருக்கிற மாதிரி அதுக்கான புல்லு வைக்கோல் அது தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்றது. அப்படி ஒரு ஒரு ட்ரைபல் சமுதாயம்னு சொல்றாங்க. ஆனா ஓபிசி கம்யூனிட்டியில அவங்களுடைய அந்த சமுதாயம் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. டங்கர்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சாதாரண சமுதாயம், ஆடு மாடுகள் மேய்க்கிறது அப்படிதான் அதனுடைய குலத்தொழிலா இருக்கிற ஒரு சமுதாயம். அப்பா அம்மா 2 பேருக்கு அவங்க வந்து குழந்தையா வராங்க. சின்ன அவங்களுடைய ஒரு 3 வயசுல அந்த அம்மா பக்கத்து ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மகாதேவர் கோயில், ஒரு சிவன் கோயில் கூட்டு போறாங்க. அந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில அதுதான் வந்து முதல் முறையாக ஒரு 3 வயசு குழந்தையா இருக்கும்போது அந்த சிவன் கோயிலுக்கு அந்த அம்மா கூட்டு போறாங்க. மகாதேவர் கோயில் ஒரு கோயில். அந்த கோயில்ல அந்த சுவாமியோட இவங்களுக்கு வந்து மானசீகமான ஒரு பக்தி வருது. மாலை நேரங்களில் கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்தது அந்த அம்மா வந்து அவங்களுக்கு பல நிறைய புராதனமான விஷயம், புராணங்கள் பற்றி, மகாபாரதத்தை பற்றி, ராமாயணம் பற்றி, பழைய நல்ல நல்ல கடவுள் சம்பந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. கல்வி அறிவுன்னு அவங்க அம்மா சொல்லி மட்டும் அம்மாவுக்கு கல்வி அறிவுன்னு இருக்கு. கோயில் போறாங்க. அவங்களுடைய தொழிலான அவங்களுடைய வேலை இருக்கு. அதுதான் அவங்களுடைய சின்ன வயசுல பக்தி தான் அதிகமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவன் மேல ஒரு பக்தி அம்மா சொல்லி கொடுத்தது. அதன் பிறகு 9வது வயசு அவங்களுக்கு. இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல நிறைய சம்ஸ்கிருதத்துல, ஹிந்தியில் வருது. யாருடைய பேரு? அம்மாவுடைய அப்பா அம்மா பேரு, இவங்களுடைய கணவர் பேரு, மகன் பேரு, மகள் பேரு, அவங்க மாமனார் மாமியார் எல்லாமே கொஞ்சம் அந்த ஊர் பகுதியில் இருக்க பேரு நமக்கு கொஞ்சம் புரியாது. நமக்கு அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா செய்தி என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுதான் இவ்வளவு செலவு. இந்த மாதிரி ஒரு மாவட்டமா இதை கொண்டு போறோம். தமிழ்நாடு இல்ல, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் தொடங்கி இந்தியாவில் இருக்க எல்லா மாவட்டத்திலும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 3 நாளுக்கு நடக்கும். 2, 3, 4. இப்ப 9வது வயசுல அந்த அம்மா ஒரு கோயிலுக்கு, அதே மகாதேவர் கோயிலுக்கு போறாங்க. அப்ப அந்த கோயில்ல இவங்க ஏதோ ஸ்லோகன் பாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோயிலுக்கு 2 பேர் வராங்க. ஒரு கணவன் மனைவியும் அவங்களுடைய ஒரு நண்பர் ஒருத்தர். அவர் பேர் யாருன்னா, அவர் வந்து அந்த காலத்துல மகாராஷ்டிரால பேஷ்வான்னு சொல்றாங்க. பேஷ்வான்னா ஒரு அரசர் மாதிரி, அல்லது வந்து ஒரு மாவட்டம் அல்லது அதுக்கு மேல தமிழ்நாடு மாதிரி பாதி இருக்கிற இடத்துக்கு தலைமை. அதுக்கு பேர் பேஷ்வான்னு பேர். பாஜி ராவ் அப்படின்னு பேர். அவர் பேர் பேஷ்வா பாஜி ராவ்.
அவர் தான் அந்த மகாராஷ்டிராவினுடைய அப்ப இருந்த அதிபதியாக இருக்கார் அந்த ரீஜனுக்கு. அவரோட இன்னொருத்தர் வராரு, அவர் பேரு மல்ஹர் ராவ் ஹோல்கர் அப்படின்னு பேர். இந்த மல்ஹர் ராவ் ஹோல்கர்ன்றவர் யாருன்னா இந்த பாஜி ராவுடைய படை தளபதியா இருக்காரு, இராணுவத்தினுடைய தளபதியா இருக்காரு. ஸோ இவருடைய மனைவி அந்த பாஜி ராவ், அந்த பேஷ்வா, இவங்க 3 பேரும் அந்த கோயில்ல இந்த குழந்தையுடைய பார்க்குறாங்க. இந்த குழந்தையுடைய பார்க்குறாங்க. இந்த குழந்தை வந்து கடவுள் மேல இருக்க பக்தியில பாட்டு பாடுது, இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு, நீ யாருமா, உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறேன், நான் அகில்யா தேவி. உடனே இப்போ அப்பா அம்மா யாரு, அப்பா அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பேசிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை உடனே சுட்டியா அந்த அம்மா அவங்க கிட்ட, நீங்க யாரு, என்ன போய் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குது. அப்போ அவர் சொல்றாரு, நான் பாஜிராவ், நான் வந்து இந்த சமஸ்தானத்தினுடைய மகாராஷ்டிராவுடைய பேஷ்வா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கிராமத்துக்கு பேரு சவுண்டி அப்படின்ற ஒரு கிராமம். அது வந்து இப்ப அதே மகாராஷ்டிராவில் இந்தூர்ல அகமது நகர்னு இருந்தது. இப்போ வந்து கடந்த வருஷம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மகாராஷ்டிராவில் இப்போ நாம் வந்து அகில்யா தேவி நகர்னு அதை மாற்றிருக்கோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் அகமது நகர் அந்த ஊரில். அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மல்ஹர் ராவ் ஹோல்கர் யாரு, அந்த பாஜிராவுடைய படைத்தளபதி, அவரும் மனைவியும் அந்த பாஜிராவ் கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நான் வந்து கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, சின்ன சிறுமியை பார்த்தோம் இல்லையா, ரொம்ப அழகாகவும் ரொம்ப சுட்டித்தனமாகவும், அவங்க ரொம்ப அந்த குழந்தை முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்கு, ஒரு தெய்வீக கலை இருக்கு. ஆகையினால நான் வந்து என்னுடைய மகனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு, இந்த ஹோல்கர்னு சொல்றவர். உடனே அவரு சரி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் கேட்கலாமே. மறுநாள் காலையில வர்றாங்க. மறுநாள் காலையில அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணுகிட்ட அப்பா அம்மா கிட்ட பேசுறாங்க. 9 வயசு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க வந்து சமுதாயமே வேற, கொஞ்சம் உயர்ந்த சமுதாயம், ஏன்னா ராஜா, அதே மாதிரி ராஜாவுடைய படைத்தளபதி. அப்படி இருக்கும் பொழுது எங்க பொண்ணு எப்படிங்க உங்க குடும்பத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு. இல்லை கண்டிப்பா நாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய அசாத்திய திறமை இருக்கிறத நாங்க நம்புறோம், அதனால நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப சரின்னு கல்யாணம் பண்றாங்க. வயசு 9 வயசு. 9 அப்பெல்லாம் 9 வயசுல கல்யாணம் நடந்திருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி 1725 பிறக்கிறாங்க இல்லையா, 34 கல்யாணம் நடக்குது. 17 மார்ச்ல. அப்ப அவங்களுடைய கணவர் பேரு கண்டே ராவ் ஹோல்கர், அவங்க தான் அவங்களுடைய கணவர். அப்ப இவங்க உடனே அங்க போயிடுறாங்க. எங்க போயிடுறாங்க, இவங்க ஊர்ல கிராமத்துல இருந்து மகாராஷ்டிராவுக்கு போயிட்டாங்க. அந்த ஊருக்கு, அந்த ரீஜனுக்கு, இந்தூர் ரீஜனுக்கு போயிட்டாங்க. இப்ப ஏற்கனவே இந்த குழந்தைக்கு கொஞ்சம் படிப்பு அறிவு, அதாவது படிப்புன்னா கற்றுக் கொடுக்குற படிப்பு, வில்வித்தையிலேருந்து அது மாதிரி திறமையான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்ப புகுந்த இடத்துல எப்படின்னு சொன்னா, மாமனார் வந்து இராணுவ தளபதி. அப்ப மாமனார் என்ன சொல்றாரு, இந்த பெண்ணுக்கு பல நல்ல விஷயங்களை, இராணுவத்து சம்பந்தமான விஷயங்களை, குதிரை ஏற்றம் பண்றது எப்படி, வில்வித்தை எப்படி, துப்பாக்கி சொல்றதுக்கான பயிற்சி எப்படி, அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாரு. கல்யாணம் ஆன பிறகு 9 வயசுல இருந்து அப்புறம் அவங்களுக்கு 20 வயசுல தான் முதல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஸோ அந்த 13 வருஷம் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையில 11 வருஷம் குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க. அதே நேரத்துல அந்த ராஜாவுக்குரிய உதவியா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, நேர்மையான ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிறாங்க திறமையா. அப்புறம் 20 வயசுல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது பையன். 23 வயசுல இன்னொரு பொண்ணு பிறக்குது, 2 குழந்தை. இது அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல. ஆனா அவங்களுடைய கணவர் இருக்காரு இல்லையா, அவர் கணவர் வந்து கொஞ்சம் ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி. அவர் அந்த காலத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை, ரொம்ப ஜாலியா இருந்திருப்பார் போல. பெரிய அளவுல மைனர் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் போல இருக்கு. இப்ப அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவரை சரி பண்றதுக்கான வேலையும் சேர்த்து இருக்கு அந்த பொண்ணுக்கு.
மாமனார் வந்து நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, ஆனா கணவன் ஒரு மாதிரி தவறா இருக்காரு. கணவருக்கு இந்த அம்மா பல நல்ல விஷயங்களை இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. மனைவி நாம வந்து சொல்றோம் இல்லையா, மனைவி கணவனை சரி பண்றாங்க. அவருடைய தவறான செய்தியில இருந்து மீட்டு எடுக்கிறாங்க. அவர் வந்து ராணுவ பக்கமே போகாத இருந்தார், ராணுவ தளபதியுடைய மகன், ஆனா ராணுவ பக்கமே போகல. ஆனா இந்த அம்மா ஒரு நாட்டினுடைய தளபதியுடைய மகன், நீங்க எப்படி வரணும் அப்படின்னு இவருக்கு தைரியம் கொடுத்து இவருடைய தவறான வழியிலிருந்து திருத்தி இவரை நல்வழிப்படுத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து அப்பாவுக்கு உதவியாக அவர் போற படைகளும் போறார், சண்டை போட போறார். இது மகன் ஒரு வழியா வந்து நல்லவராக ஆயிட்டாரு. இப்ப இவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து சோகமா இருக்கு பர்சனல் லைஃப்ல. அதன் பிறகு சண்டை போறாரு, சண்டையில நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அந்த யுத்தம் நிறைவாகும் பொழுது அவங்க கணவர் வந்து பீரங்கி தாக்குதலால், அந்த காலத்திலே பீரங்கி தாக்குதலில் அவங்க கணவர் இறந்து போயிடுறாரு. இந்த அம்மாவுக்கு வயசு 29. 20 வயசுல கணவர் இறந்துட்டார். அந்த காலத்துல 1700 கணவன் கட்டை அப்படின்னு சொல்றது. உடனே இங்க இருக்கிற ஒரு நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு சிலர் அறமுறையா படிச்சுட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவன் வந்து உடன்கட்டையை பாரு, இந்து மதத்துல உடன்கட்டை ஏறதெல்லாம் இருந்துச்சு, அது இது இருந்துச்சு. ஆனா உடன்கட்டை ஏறது வந்து இந்து மதத்துல எங்கேயுமே இல்லை. ராமாயணம், மகாபாரதம், எந்த புராணத்துல, எந்த இதிகாசத்துல எங்கேயுமே கிடையாது. நாம இஸ்லாமியர் படையெடுப்பு பாரத நாட்டுக்கு வந்த பிறகு, இஸ்லாமிய படையெடுப்பு வரும்பொழுது ஒரு நாட்டினுடைய ராஜாவை வென்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ராஜாவுடைய மனைவியோ அவங்களுடைய மகளோ அல்லது அந்த படை வீரர்களுடைய மனைவியோ அவங்க எல்லாமே அந்த ராஜாக்களுக்கு வந்து அடிமையாயிட்டு அவங்களுடைய இஸ்லாமியர் வந்து அவங்களுடைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து வேற வழி இல்லை. ஏன்னா ராஜா தோல்விட்டதுனால அவங்களுடைய பெண்கள் எல்லாம் வேற வழி இல்லை, அவங்க கூட போக வேண்டிய ஒரு துர்பாக்கியமா இருந்துச்சு இந்த இஸ்லாமியர் படையெடுப்பு வந்த பிறகு. இப்போ சமீபத்தில் பத்மாவதின்னு நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸாக ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் அப்படியே ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த ராணியோட சேர்த்து போய் நெருப்பில் விழுந்து சேர்த்து போயிருப்பாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த படம். அது இந்த இஸ்லாமிய மன்னர்களுடைய கொடுங்கோல் ஆட்சியில் அவர்களுக்கு தன்னுடைய உடம்பு வந்து போகக்கூடாது, கணவனோட அந்த கற்பு நெறியோட நாம் இருக்கிறோம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து நெருப்புல விட்டு தன்னுடைய உயிரை மாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா நாம இப்படி இருந்தாலும் மறுபடியும் அவங்களுடைய பயன்பாட்டுக்கு போகணுன்றதுனால கணவன் இறந்த பிறகு அவனோடவே நாமும் இறந்து போவோம்னு அதே நெருப்புல இவங்களும் விழுந்து இறந்து போறது பழக்கமாகவே வச்சிருந்துருக்காங்க. அப்ப இந்த அம்மாவும் சொல்றாங்க, நான் கண்டிப்பா உடன்கட்டை ஆவேன். ஏன்னா என்னுடைய கணவர் வந்து நல்வழிப்படுத்தி வந்தபோது போர்ல போய் தான் இறந்து போனேன், ஆகினால நானும் அவரோட செத்து போறேன்னு சொல்ல. அப்ப இந்த அம்மா கிட்ட ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து சொல்றாரு, நீங்க சாதாரண ஒரு பெண்ணுக்கும் ஒரு மகாராணிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவங்க எப்படி அரசாங்கத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போய் ஒரு வருஷத்துல அந்த பேஷ்வா இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, இந்த தளபதி இருக்காரு ஹோல்கர், அவர்கிட்ட இந்த இந்தூர் ரீஜன் அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்ல வெற்றி பெற்றதும் அந்த தளபதிக்கு பரிசாக அந்த இடத்த கொடுக்குறாரு, நீங்களே நடத்திக்கோங்கன்னு சொல்லி. நீங்களே நிதி நிர்வாகம் பண்ணுங்க, பினான்சியல் நிர்வாகம் பண்ணுங்க, சிவில் எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு பேர் வந்து நம்ம சமஸ்தானம் சொல்ற மாதிரி, பாளையக்காரர்கள் நம்ம தமிழ்ல சொல்றோம், பாளையக்காரர், அது மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாமனாருக்கு, தேவியுடைய மாமனாருக்கு திடீர்னு இந்த பெண் வந்ததுனாலதான் நாம வெற்றி பெற்றிருக்கோம். இந்த பெண் வந்த ராசி மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த ராசி
இந்த இடம் நான் மிலிட்ரியினுடைய தலைவராக தான் இருந்தேன், சோல்ஜராக இருந்தேன். ஆனால் நான் எந்த இடத்துக்கு போகிறேன், இதை ராஜாவா குறுநில மன்னராக பாளையக்காரனாக நான் போகிறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இந்த பெண் வந்த ராசி தான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை கொடுக்குறாரு இல்லையா, அந்த பத்திரத்தை இந்த பெண்ணு கையில் கொடுத்து வாங்குறாரு. இந்த பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க அவங்க மாமனார். நீ வந்ததுனால தான் இந்த ராஜ்யம் எனக்கு கிடைக்குது, ஆகையினால நீ வாங்குமா அந்த ராஜா கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை வாங்குறாரு. அப்படி அந்த ராஜ்யம் வரும்பொழுது இப்ப பாளையக்காரராக இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, என் மகன் தான் எனக்கு பதில் வாரிசாக வருவான்னு நினைச்சேன், ஆனா மகன் சரியா இல்லாதப்ப இறந்துருந்தா கூட பரவாயில்லை, அவனுக்கு பல நல்ல விஷயங்களை நீ சொல்லி கொடுத்து அவனை வீரனாக மாத்தின. வீரனாக மாறினவன் போர்ல போய் இறந்து போகும்பொழுது உன்னுடைய கடமை இருக்கு, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமைன்னு சொல்றது. ஆனாலும் அவங்க சொல்றாங்க, இல்ல என்னுடைய கணவனுக்கு நான் பதிவிறதேன்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா எனக்கு வேற வழி கிடையாது, என்னை விட்டுருங்க மாமான்னு அவங்க போய் கெஞ்சுறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க மாமனார் அந்த பெண்ணுடைய காலை பிடிச்சுக்கிட்டு அழறாரு, உன்னை விட்டா இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது, நீ தான் இருக்கணும்னு சொல்லி. அதன் பிறகு ஒரு மாமனாரே வெறும் மாமனார் இல்லை, அவர் இந்த பெண்ணை பொறுத்தவரையில் அப்பாவுக்கு அப்பா, மாமாவுக்கு மாமா. அவர் சொன்ன பிறகு அது ஒண்ணுமே பண்ண முடியாம மறுபடியும் இவங்க ராஜாவா வராங்க. மறுபடியும் இந்த அரசாங்கத்துக்கு வந்துடுறாங்க, அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அதன் பிறகு அவங்க ஆட்சி பண்றாங்க. 29 வயசுல விதவை ஆயிடுறாங்க. 2 குழந்தைங்க இருக்கு. குடும்பம்னா பிறகு அவங்க மாமனார் ஒரு 5 வருஷம் படையெடுத்துட்டு பக்கத்து ராஜாவுக்கு உதவி பண்றதுக்காக போக வேண்டியதா இருக்கு. அப்பப்ப இவரு கடிதம் போடுறாரு மாமனார் மருமகளுக்கு ஆட்சி எப்படி நடக்குது. ஒரு கட்டத்துல அங்க ஒரு கோட்டை இருக்கு, பக்கத்துல ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையில இருக்கிற ராஜா இவங்களை படையெடுத்து வர்றதா இருக்காங்க. பக்கத்துல ஒரு கோட்டை, கோகத்துன்னு ஒரு ரீஜன், கோகத் கோட்டைன்னு ஒரு. அப்ப இவங்களுக்கு தெரியுது அந்த கோகத் ரீஜன்ல இருக்கிற அந்த கோட்டையினுடைய தளபதிக்கு இவங்க குவாலியர்னு பக்கத்துல இருக்க ஊர்ல பீரங்கி ரெடி பண்ணியிருக்காங்க. எப்ப 1750 பீரங்கி ரெடி பண்ணி அந்த கோட்டையை போய் முற்றுகையிட்டு, இவங்க முற்றுகையிட்டு இருக்காங்க. ஒரு பெண் தலைமையில, ராணி தலைமையில போய் முற்றுகையிட்டு 1 வாரம் போர் நடக்குது. போர்ல அந்த கோகத் கோட்டையை கைப்பற்றிட்டாங்க. முதல் போர்ல ஒரு ராணியாக முதல் போர் எடுத்து கோகத் கோட்டையை கைப்பற்றிட்டாங்க. இந்த செய்தியை மாமனாருக்கு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அவர் வராரு. அவரு திரும்பி வரும்பொழுது இந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா வர்ற வழியில அந்த கோகத் ரீஜன் இவரு ஜெயிச்சாங்க இல்லையா, அவரு வேற கொஞ்சம் பேரெல்லாம் படையை சேர்த்து வச்சுட்டு அந்த ரீஜன் முழுக்க கைப்பற்றலான்னு வரும்பொழுது அங்க நடந்த ஒரு சண்டையில அவங்க மாமனார் வீரமரணம் அடைகிறார் போர்ல. இப்ப மாமனார் போயிட்டார், கணவனும் போயிட்டாரு 29 வயசுல. பிறகு ஒரு 5 வருஷம் யார் அவங்க அப்பாவும் நினைக்கிறாங்களோ அவங்களும் போயிடுறாங்க. ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் நடக்குது பாருங்க. அதுக்கு அடுத்தது மகன். இந்த மகன் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு மகன் பிறகு மகன் ஒரு செல்வ அந்த வழியில தான் ஆரம்பத்தில் இருக்கிறோம். மகனை திருத்துற பொறுப்பு இவங்களுக்கு வருது. ஆட்சியை நடத்திட்டே இருக்காங்க, மகனை திருத்துறாங்க. மகனுக்கு ரொம்ப ஊதாரித்தனமா இருக்கிறது தெரியுது. அப்போ நம்ம வீட்டுல போயிட்டு சொல்றாங்க, ஒரு மந்திரி சொல்றாங்க, ஒரு லேடி, இன்னொரு மந்திரி சொல்றாங்க, அம்மா ஒரு பெண் இருக்காங்க, ரொம்ப நல்ல குணவதி, அந்த பெண்ணை நம்ம போய் கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு கால் உங்க பையன் திருந்தறதுக்கு இருக்கு. ஆக குணவதி அந்த பெண்ணை போய் சரி நீங்க பேசாதீங்க, பேசி நீங்க அமைதியா அப்படின்னு ராணி தேவி போறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ராஜாவுக்கு பையன் ரொம்ப யோகியமானவன் என் பையன் நினைக்காதீங்க, உங்க பொண்ணு வந்துதான் என் பையனை திருத்தணும் அப்படி தைரியமா எடுத்த உடனே சொல்றாங்க. இதுல ஒரு நேர்மையா சொல்றாங்க, நான் உங்க பெண்ணை ஏமாத்தியோ உங்களை பொய் சொல்லியோ உங்களை கல்யாணம் பண்ண விரும்பல. அப்படி சொன்ன பிறகு அவங்களுக்கு இந்த அம்மா மேல ஒரு நேர்மை மேல ஒரு நம்பிக்கை தைரியமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி பிறகு அவன் ரொம்ப நல்லவனா மாறுறான், ரொம்ப வீரனா மாறுறான், ரொம்ப நல்லவனாவும் இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. அது எப்படி வருதுன்னா, அவனுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. இப்ப கூட தமிழ்நாட்டுல இளவரசருக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு நம்ம தெரியும் யாரு. அதுல ஒரு நண்பரை பத்தி இன்னொருத்தர் சொல்றாரு,
அவர் புரட்சி ஏற்படுத்துறதுக்காக பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒருத்தரோட சேர்ந்துட்டு சதி பண்றாரு, ஆகையினால அவர் ராஜ துரோகம் பண்றாரு அப்படின்னு இந்த இளவரசன் சொல்றாரு. இந்த பையன் அவர் வந்து மாலே ராவ் ஹோல்கர். இந்த பையன் என்ன பண்றாரு, விசாரிக்காமலே நண்பர் எப்படி துரோகம் பண்ணலான்னு சொல்லி அந்த பையனை வந்து மரண தண்டனை கொடுத்துட்டான். ஏன்னா இளவரசர் மரண தண்டனை கொடுத்துட்டு ஒரு 6 மாசம் அவன் செத்து போயிட்டான், தலையை வெட்டிட்டாங்க. 6 மாசம் கழிச்சு பார்த்தா சூழ்ச்சி சொன்னதெல்லாம் இந்த நண்பர்களுடைய பழைய சிநேகிதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சூழ்ச்சி பண்ணி இந்த நல்ல நண்பனை காட்டி கொடுத்து அவன் உனக்கு எதிராக இருக்கான், ராஜ துரோகம் பண்றான்னு சொல்லி அவனை சாவடிச்சிருக்காங்க. இது தெரிஞ்ச பிறகு இவன் மனதளவுல உயிர் நண்பனை நாமே தண்டிச்சிட்டோமே, நாமே அவன் சாவுக்கு காரணமாயிட்டோமேன்னு இந்த ஆள் வந்து இந்த பையன் வந்து மனதளவுல இதுவாயிடுறான், மென்டல் ஆயிடுறான், ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுறான். அது அப்படியே சோகமாயிட்டு அவனு கரெக்டா அந்த நண்பர் இறந்த 1 வருஷத்துல இந்த பையனுடைய 22வது வயசுல இந்த பையன் இறந்து, ஒரே மகன் அவனே இறந்து. இப்ப அவங்க வாழ்க்கையை பாருங்க, யாருமே இல்லை. இப்ப அதன் பிறகு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு வித்தியாசமான முயற்சி எடுக்கிறாங்க. பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படின்னா, பெண் வயலுக்கு வந்துட்டா இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அந்த நேரம் அந்த ஊர்ல ஒரு இந்த யாத்திரிகர்கள்லாம் வராங்க இல்லையா, கோயிலுக்கு வராங்க, தீர்த்த யாத்திரை வரவங்க எல்லாம், அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பேர் அவங்கள டார்ச்சர் பண்றது, அவங்க கிட்ட இருக்கிறத கொடுக்கறது, அவங்கள வழிபறி பண்றது, இப்படி ஒரு பக்தர்களுக்கு ஒரு சோதனை வருது. அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகிட்ட எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, எப்படியாவது தடுக்கணும், அவங்கள கைது பண்ணணும். எவ்வளோ முயற்சி பண்றாங்க, அவங்களை கைது பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து இந்த கொரில்லா மாதிரி மக்களோட மக்களா இருக்காங்க, திடீர்னு அந்த வழிபறி சம்பவம் நடத்துறாங்க. அப்போ உடனே ஒரு தண்டோரம் போடுறாங்க இந்த அம்மா. மக்களுக்கு ஒரு அறிவிப்பு, இந்த ஊர்ல யாராவது ஒரு இளைஞர் இந்த திருடர்களை கண்டுபிடிச்சு அவர்களை கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தினால்னா, இந்த வழிப்பறி சம்பவத்தை தடுத்து நிறுத்தினா அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசாக என்னுடைய ஒரே மகளை அவங்களுக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன். இப்படி ஒரு அம்மா சொல்றாங்க. ராணி கூட இருக்க மந்திரிகள்லாம், என்னாச்சு உங்களுக்கு, நீங்க யாரோ ஒருத்தர் வருவான், என்ன ஜாதி, என்ன மதம், என்ன சமுதாயம் எதுவுமே தெரியாது, ராஜா ஒரு ராணி எடுத்து உங்களுக்கு இளவரசியை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, உன்ன பைத்தியமா? இல்லை இல்லை, எனக்கு தெரியும் எது நல்லதுன்னு சொல்லி, எனக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்லை, யார் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக வந்து தைரியமா முன்வரானோ அவன் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவன் எனக்கு மருமகனாக வருவதற்கு முழு தகுதி உள்ளவன் அந்த மகன். அப்ப அங்க ஒருத்தர் வராரு, அந்த பையன் வந்து சொல்றான், யஷ்வந்த் ராவ் ஃபனேஸ் அப்படின்னு பேரு. அதை நான் சொன்னேன் இல்லையா, யஷ்வந்த் ராவ் ஃபனேசே, அந்த பேரெல்லாம் கொஞ்சம் மராட்டி பேர், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. முக்தாபாய், அந்த பொண்ணுடைய பேரு முக்தாபாய். இப்ப அவன் போறான், 6 மாசம் எடுத்துக்கிறான், ஒற்றர் மாதிரி மக்களோட மக்களா இருக்கான், யாத்திரிகர் மாதிரி இரவு நேரத்துல வரான். இப்ப யாரெல்லாம் இதுல ஈடுபடுறாங்கன்றது முதல்ல ஐடென்டிஃபை பண்றான். அதன் பிறகு அவர் ஒரு சின்ன கூட்டத்தை கொண்டு போயிட்டு அந்த யாத்திரிகர்களுக்கு தொந்தரவு கொடுக்குற வழிப்பறிய கொள்ளையர்களை எல்லாரையுமே அடிச்சு உடைச்சு கையை கட்டி ராணிக்கு முன்னாடி கொண்டு வந்து எல்லாரையும் போட்டான். இந்த பையன் யஷ்வந்த் ராவ் ஃபனேசே. ஓகே, இப்ப ராணி சொன்ன மாதிரி அவனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ உடனே இந்த மக்கள் அடிப்பட்டாங்க இல்லையா, யாரெல்லாம் திருட்டு பசங்கன்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்ணாங்க. நீங்க ஏன்பா திருட்டுத்தனம் பண்றீங்க, உங்களுக்கு வந்து அறிவு இல்லையா, உங்களுக்கு தொழில் இல்லையான்னு கேட்டாங்க ராணி. மக்கள்கிட்ட கேட்கறாங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஏன்னா யாத்திரிகர் வந்து புனிதமான கோயிலுக்கு வராங்க, அவங்களுக்கு தொந்தரவு பண்றவங்க கடவுளுக்கு தொந்தரவு பண்றதுக்கு சமம். நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்கறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல சிரச்சேதம் பண்ணுங்க, எல்லாரையும் காலி பண்ணுங்க, தலையை வெட்டுங்க, கையை வெட்டுங்க, காலை வெட்டுங்கன்னு மக்கள் சொல்றாங்க. இப்ப ராணி என்ன சொல்றாங்க, இங்க வாங்க, ஏன் இந்த தப்பு பண்றீங்க, நாங்கெல்லாம் ட்ரைபல் மலையில இருக்கோம்,
ஏதோ ஒரு ட்ரைபல் சமுதாய பேர் பில் ட்ரைப் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பகுதியில் இருக்கோம். எங்களுக்கு வந்து வேற வேலையும் கிடைக்கல. மழை பெஞ்சா நாங்க ஏதாச்சும் இயற்கை கிழக்கு அது மாதிரி சாப்பிடுவோம். அதுவும் வாய்ப்பு இல்லை, எந்த தொழிலும் இல்லை. நாங்க என்ன பண்றது, வேற வழி இல்லை, வழிப்பறி தான் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தொழில் செய்ய கொடுத்தா நீங்க வந்து செய்வீங்களா? செய்யறோம். அவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் யாத்திரிகர்லாம் வராங்க இல்லையா, அவங்க இந்த ஒரு எல்லையில வந்தா பாதுகாப்பாக அவங்களை அழைச்சிட்டு கோயிலுக்கு வந்து திருப்பியும் பாதுகாப்பாக அவங்களை வெளியில போய் விடணும். அது நதியா இருந்தா நதியை கடந்து வர்றதுக்கு போட்டு வச்சு கொண்டு வரணும், தோணி வச்சு கொண்டு வரணும். அவங்கள அந்த கோயிலுக்கு போனா அந்த கோயிலுடைய பெருமையை சொல்ற கைடு மாதிரி வேலை. இப்படி யாரெல்லாம் உங்க பில் ட்ரைபோ அவங்களை எல்லாரும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் நாயக்குன்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. நீங்க எல்லாம் இந்த பேர் திருடங்க கிடையாது, நீங்க எல்லாம் காவலாளி, போலீஸ்காரங்க. இந்த நாட்டை பார்த்து போறீங்க. இந்த நாட்டு மக்கள் கோயிலுக்கு யாருக்கு யாருக்குமே நீங்க தான் பாதுகாவலர். நீங்க ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை அவங்க கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம், அதுக்கு அனுமதி உண்டு. இப்ப ஒரு சமுதாயமே திருட்டுத்தனத்துல இருந்த சமுதாயம் திருடர்ல இருந்து எங்க போறாங்க? காவலரா மாறுறாங்க, மக்கள் காவலரா மாறுறாங்க. ராணியுடைய இதெல்லாம் ராணியுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம். அதன் பிறகு அந்த பையனே அவனுடைய 20 வயசுல அவனை கூட தவறி போறான். அவன் எப்படி தவறி போறான்னா, டிபின்னு அப்பெல்லாம் ஒரு நோய் வந்திருக்கு போல. ராஜாவை கூட விட்டு வைக்கலையா அந்த நோய். அந்த நோயில வந்து ஆட்பட்டு அவனும் 22 வயதுல பையனும் இறந்து. ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு ஒண்ணா இறந்து போயிட்டே இருக்காங்க லைஃப் ஃபுல்லா. அவங்களுடைய கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்தது 70 வயசு தான். 25ல பிறக்கிறாங்க, 95ல இறந்துடுறாங்க. அதே வருஷத்துல 1795ல அவங்க இறந்து போறாங்க. 70 வயசு. 70 வயசுல இந்த 30 வருஷம் ஆட்சி பண்றாங்க. மீது 40 வருஷம் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல டெத்து மரணம் தான் எல்லாருமே. மகன் கொடுமை என்ன தெரியுமா? மகன் இறந்து போயிட்டான் 20 வயசுல. மகன் இறந்த பொழுது எதிர்பாராத விதமா அவங்க மகள், ஒரே மகள் முக்தா பாய், அந்த அம்மா உடன்கட்டை ஏறி அவனோட சேர்ந்து போயிட்டான். மகன் போயிட்டான், மருமகன் போயிட்டான், மகள் போயிட்டா, மாமனார் போயிட்டாங்க, மாமனாருக்கு முன்னாடியே மாமியார் போயிட்டாங்க. இந்த அம்மா தனியா இருக்காங்க. ஆனா ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்க அந்த இந்தூருடைய மால்வா ரீஜன்ல. அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வருது. இது வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப். 70வது வயசு வரையில தொடர்ந்து மரணங்களை பார்த்த ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த 30 வருஷம் வாழ்ந்த அரசியல் இருக்கு இல்லையா, ராணியாக வாழ்ந்தது, அதுதான் நாம இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து அவங்கள 300 வருஷத்துக்கு பிறகு அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறது காரணம். பிரவீன் வந்து அவருடைய அறிமுக உரையில சொன்னார், பாரத பிரதமர் இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே முன்னோர்களுடைய பல பேருடைய அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வழியொன்றியே செய்யறாரு. இன்னைக்கு பல விஷயங்கள்ல, அது சமூக நீதியாக இருக்கட்டும், பெண்கள் முன்னேற்றமாக இருக்கட்டும், படை வீரர்களை பாதுகாப்பதாக இருக்கட்டும், நாட்டில் வர வரி விதிப்பாக இருக்கட்டும், விவசாயத்தினுடைய மார்க்கெட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், ஆன்மீக விஷயமாக, எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரே ஒரு ராணியிடம் என்று கற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றி வருகிறார் என்று சொன்னா அது யாரு? ராணி அஹில்யா தேவி ஹோல்கர். இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே பின்பற்ற பல உதாரணங்கள் இருக்கு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணங்கள். ஒரு நிதி நிர்வாகம் எப்படின்னா, அவங்களுடைய மகனுக்கு வந்து நான் சொன்னேன் அவருடைய கணவரை பத்தி கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு. அப்ப கணவரை பத்தி ஜாலியா இருக்காருன்னு மாமனார் சொல்றாரு, அரசாங்கத்தில் ஒரு தம்பி ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அரசாங்கத்தில் இருக்கிற பணத்தை ஊதாரித்தனமா அவனுக்கு அனுமதிக்க கூடாது. அப்ப மகனுக்கு மாசம் ஒரு 75 ரூபா அவனுக்கு செலவுக்கு. அவன் அரசாங்கத்துல எடுக்கக்கூடாது. அவன் என்ன அரசாங்கத்துக்கு வேலை செய்யறானோ அதுக்கு மாசம் ஒரு 75 ரூபா அவனுக்கு கொடுத்துடலாம். சரின்னு வாங்கிட்டு திடீர்னு ஒரு நாள்
கங்காதர்னு ஒரு அக்கௌண்டன்ட், அவங்களும் இந்த அம்மாவும் தான் தலைமை கணக்காளர். இந்த கங்காதர் ராவும் இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கணவர் வராரு. கணவர் வந்து, இன்னும் 6 நாள் இருக்கு இந்த மாசத்துக்கு, எனக்கு பணம் செலவாயிடுச்சு, அடிஷ்னலாக 50 ரூபாய் 25 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறேன். இந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த மாசத்துக்கு நீங்க கணவர் தான், நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அதுக்கான சம்பளம் கொடுத்தாச்சு, இந்த மாசத்துக்கான சம்பளம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்புங்க. கணவருக்கே சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ யாரு, நான் அக்கௌண்டன்ட்ல பேசுறேன்னு கணவர் சொல்றாரு. ஏன்னா ராஜாவுடைய புள்ள, அவர் ரொம்ப தைரியமா பேசுறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, அந்த அக்கௌண்டன்ட் சொல்றாங்க, கணவராக இருந்தாலும் தவறு செஞ்சா தவறு தான், அவர் மேல ஒரு புகார் கொடுங்க. கங்காதர் அக்கௌண்டன்ட் கணக்காளர் ராணியுடைய கணவர் மேல ஒரு புகார் கொடுக்குறாரு, மாசம் 75 ரூபாய் கொடுக்கணும், அதிகமா கேட்கிறாரு அப்படின்னு. உடனே ராஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டு ராணி எடுத்த முடிவு என்ன தெரியுமா, அடுத்த மாசம் 50 ரூபா தான் உனக்கு, 25 ரூபா கட்டு பெனல்டி. அதாவது நிதி நிர்வாகத்துல சாதாரண விஷயம், அவங்களுடைய ஆன்மாவில், அவங்களுடைய உடம்புல, நாடி நரம்புல ஒரு நேர்மை இருந்திருக்கு. எல்லா விஷயமும் எல்லாத்துலயுமே ஒரு நேர்மை இருந்திருக்கு. கணவனா இருந்தா கூட இப்படி பல உதாரணங்கள். அவங்களுடைய கணவரா இருந்தப்ப அவங்களுடைய ஆண்டு வருமானம் 75 லட்சம் ரூபா. அந்த ஊருக்கு, இந்தூர் ரீஜன், மால்வா ரீஜன்ல இருக்க இந்தூர் அந்த சமஸ்தானத்துக்கு 75 லட்சம் ரூபா. இவங்க தலைமைக்கு வந்த பிறகு, இவங்க ராணியான பிறகு அதனுடைய வருமானம் எவ்வளவு தெரியுங்களா, 1,05,00,000. அப்ப 275 வருஷத்துக்கு முன்னாடி 1,35,00,000 ரூபாய் வருமானத்தை பெருக்கிறாங்க. இது வந்து நிதி நிர்வாகத்துல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 5 சண்டை, இவங்க முன்னெடுத்த 5 சண்டை, 5 போர்ல இவங்க கலந்துருக்காங்க. அந்த 5 போர்ல 5 போர்லயுமே இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதான் முக்கியம். ஒரு போர்ல லூஸ் பண்ணிட்டோம், ஒரு போர்ல ஜெயிச்சிட்டோம்னு சொல்லல, 5 போர்ல ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமா இவங்க மகன் இறந்த பிறகு ஒரு பிரச்சனை வருது. மகன் இறந்த பிறகு இந்த கங்காதரன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு, ஆண் வாரிசு தான் வேணும், 1000 நீங்க இருந்தா கூட ஆண் வாரிசு வேணும்ன்றதுனால அவங்க சொல்றாங்க, ஒரு தத்து எடுத்துக்கலாம், பக்கத்து நாட்டுல ஒரு இளவரசர் தத்து எடுத்துக்கோங்க, அவன் இந்த நாட்டை ஆளட்டும்னு சொல்றாரு அந்த கங்காதரன். அதெல்லாம் நான் எதுக்கு தத்து எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை, நான் பாத்துக்கிறேன், என் பிள்ளை இல்லைன்னா என்ன, நான் பாத்துக்கிறேன், தத்து எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டம்மி பீஸை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு, நான் தமிழ்நாடு பத்தி சொல்லல, அந்த காலகட்டத்துக்கு சொல்றேன். அப்ப கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இவனுங்க பாத்துக்கலாம்னு பாக்குறாங்க அந்த அக்கௌண்டன்ட், நாங்க பாத்துக்கலாம் அப்படி அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம். உடனே இவன் என்ன பண்றான், பக்கத்து நாட்டுல ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜாவுக்கு போன் பண்ணி எப்படியோ கடிதம் கொடுத்து, நீங்க வந்து இந்த ராணி மேல படை எடுத்துட்டு வாங்க, நாங்க பின்னாடி இருந்து ராணியை கவுத்து விடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அவரு பேரு ரகுநாத் அப்படின்னு பேரு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுடித்தனமான அரசர், அவர் பக்கத்து நாட்டு அரசர். அந்த ரகுநாத் கிட்ட இவர் சொல்றாங்க, நீங்க எடுத்துட்டு வாங்க, நாங்கெல்லாம் சேர்த்து அந்த அம்மாவை காலி பண்ணிட்டு நீங்க ராஜா வாங்கிங்க, நாங்க மறுபடியும் உங்க பேர்ல நாங்க பார்த்துக்கிறோம். இங்க அப்பயே எவ்வளவு தூரம் கூட இருக்கிறவங்க வந்து பழி வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த அம்மா தெரிஞ்சு போச்சு, ஒற்றர் மூலமா தெரியுது. அவன் 50,000 பேரை படை திரட்டிட்டு வந்துட்டான். 50,000 பேர் திரட்டிட்டு அந்த ஒரு ஆறு இருக்கு, நர்மதா ஆறு, ஆறுக்கு அந்த பக்கம் அவங்கள 50,000 பேர் படை வீரர்களை வச்சுட்டு அவங்க உட்காந்துருக்கான் அந்த ரகுநாத். இவங்களுக்கு வந்து தகவல் வருது, ரகுநாத் ரெடியா இருக்கான், இன்னும் 10 நாள்ல ஒரு கொஞ்சம் தூரத்தை ஆற்றை கிராஸ் பண்ணாலே நம்மளை வந்து பிடிச்சிடுவான். அப்ப அவங்க செஞ்ச முதல் வேலை 500 பெண்கள், வெறும் பெண்களை மட்டும், இளம் பெண்களை 500 பெண்களை திரட்டி இரவோடு இரவாக அவங்களுக்கு 15 நாளைக்கு துப்பாக்கியில இருந்து, குதிரை ஏற்றத்துல இருந்து, வில்வித்தையில இருந்து, பீரங்கி சுடுறதுல இருந்து, பீரங்கிக்கு மருந்து ஃபில் பண்றதுல இருந்து கற்றுக் கொடுக்குறாங்க. 500 பெண்களை சேர்ந்து. நான் வந்து அப்ப பிரவீன் கேட்டேன், ஒரு 100 மகளிரால் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும், ஏன்னா மகளிருக்கு ஒரு சில விஷயம் போய் சேரணும். இல்லை நாங்க சொல்லியிருக்கோம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஆண்களுக்கு செய்ய விஷயத்தை விட பெண்களுக்கு சொன்னாதான், 100 பேருக்கு சொன்னா அது 10,000 பேருக்கு இன்டர்நெட்ல போட்ட மாதிரி டக்கு டக்குன்னு போய் சேரல.
நம்ம தகவலே மாநிலத்துல சொல்றேன், குறிப்பே பெண்களுக்கு அதிகமா கொடுங்க இந்த விஷயத்துக்கு ஏன்னா தெரியட்டுமே. வெறும் பெண்களை வச்சு முதல் படை 240 வருஷத்துக்கு முன்னாடி முதல் படை வெறும் பெண்கள் மட்டும் 500 பேர் ரெடி பண்ணி தயாராயிட்டாங்க. தயாரானாலும் கூட இந்த ராஜா சொல்றாரு, யாரு, கங்காதர், அப்ப அவர் மந்திரியா இருக்காரு. அம்மா நீங்க ஒரு 500 பெண்களை வச்சு, சின்ன சின்ன பொண்களை வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு 50,000 பேர் இருக்கான், நீங்க போய் இந்த பெண்களை வச்சு என்ன பண்ண போறீங்க? நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் மூடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க, அமைதியா இருந்து நாங்க பார்த்துக்கிறோம். ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த ராஜாவுக்கு, ரகுநாத் ராஜா. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய படை பலம் எனக்கு தெரியும், 50,000 சோல்ஜர்ஸ் உங்களுடைய வீரர்கள் இருக்காங்க தெரியும், ஆனா எங்கள்கிட்ட மிகப்பெரிய மகளிர் படையை உருவாக்கி 15 நாள்ல மிகப்பெரிய மகளிர் படையை உருவாக்கி இருக்கோம். உங்களுக்கு ஒரு வரலாற்றுல மிகப்பெரிய அவப்பெயர் வரப்போகுது, பார்த்துக்கோங்க. வரலாற்றுல மிகப்பெரிய அவப்பெயர் வரப்போகுது. என்ன அவப்பெயர்? நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஏன்னா 50,000 பேர் உங்ககிட்ட சேனை இருக்கு, படை இருக்கு, வில்லு அம்பு இருக்கு, துப்பாக்கி இருக்கு, பீரங்கி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன ஜெயிச்சா மட்டும் என்ன பேர்? யாரும் என்ன சொல்ல போறான்? ஒரு மகளிர் கிட்ட போய் தான் வீரத்தை காமிச்சிட்டு வந்திருக்காங்க சொல்ல போறாங்க. மாறாக எங்கள் 500 பெண்கள் சேர்த்து உங்க 50,000 பேரை காலி பண்ணிட்டாங்கன்னா உங்க ஜென்மத்துக்கு, உங்க தலைமுறைக்கு பெண்களிடம் தோற்றவர் என்ற ஒரு மிகப்பெரிய அவப்பேர் உங்களுக்கு கிடைக்கின்றார். இத படிச்சு பார்த்ததும் அந்த ராஜா, ஆஹா இவ்வளவு ஒரு சாதுரியமான பெண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இங்க இருக்கப்பா, ஒரே ஒரு படகுல அவர் குடும்பத்தை மட்டும் தூக்கிட்டு வர்றாரு. அவர் குடும்பம், மனைவி, மக்கள் மட்டும் கூட்டிட்டு வெள்ளை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. யாரு? இந்த ரகுநாதன் வந்துட்டு, அம்மா அம்மா நான் சண்டைக்கெல்லாம் வரலம்மா, உங்க கணவர் மகனும் இறந்து போயிட்டாரு, அதாவது துக்கம் விசாரிச்சுட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சும்மா விசாரிக்க தான் வந்தேன். உங்க தப்பா யாரோ சண்டை போடணும்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட நீங்க போட்ட கடிதம் இருக்கு இல்லையா, அது வரலாற்று சிறப்பு மிக்க கடிதம். அது உண்மையிலே சாதாரணமா யாராலும் பண்ண முடியாது. உங்களுடைய கடிதத்துக்கு நாங்க இவ்வளவு தூரம் அன்புக்கு நாங்க அடிமையாயிட்டோம் அப்படின்னு அவர் ஒரு மாசம் அந்த குடும்பத்தோட இருந்துட்டு, நான் உங்களுடைய சகோதரமா உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நான் இருக்குமா காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படிப்பட்ட சாதுரியம்! ஒரு இடத்துல, அதாவது ஒரு அரசனுடைய தைரியம், அரசனுடைய வெற்றியினுடைய மந்திரம் எங்க இருக்குன்னா, எங்க வலு இருக்குதோ அங்க போடுறாங்க. எங்க வலு இல்லையோ அந்த சாதுரியமா வேற எப்படியெல்லாம் சமாதானமா அதை கொண்டு வர முடியும். அதுல வெற்றி யாருக்கு? இப்ப ராணிக்கு தான் வெற்றி. இப்படி பல விஷயம். அவங்க 5 போர் நடந்தது. 1781 ஒரு சண்டை, 1783 ஒரு சண்டை, 1787 ஒரு சண்டைக்கு நேரடியாக அவங்க போய் சண்டை போடுறாங்க. 62 வயசு அவங்களுக்கு. கடைசியாக அவங்க போரிட்ட சண்டை, அந்த 5 சண்டையிலையும் அவங்க தான் வெற்றி பெறாங்க. அந்த முழுக்க அந்த அவங்களுடைய ராஜாங்கத்தை பெரிய அளவில் விசீர்ணம் பண்ணிட்டாங்க. இப்ப ஏன் அவங்க சரித்திரத்தினால போற்றப்படுறாங்கன்னா, அவங்க செஞ்ச பல நல்ல விஷயங்கள் தான். ஒரு கட்டத்துல பார்த்தாங்க அவங்க எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த அவங்க இந்தூர்ல இருந்து தொடர்ந்து மரணமா நடக்குது. சரி, இந்த அரண்மனை வேணான்ட்டு அங்கிருந்து ஒரு அடுத்த ஆத்தக்கரையில் இந்த பக்கம் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன ஊர், மகேஸ்வர் ஒரு ஊர், அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அரண்மனையை சின்னதா கட்டிட்டு மகேஸ்வருக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த மகேஸ்வர்ன்ற ஊர்ல இருக்கிற விவசாயத்துல இருந்து, நெசவாளர்கள் இருந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற நெசவாளர்களை, நல்ல நெசவாளர் பார்த்தீங்கன்னா நாங்க மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு. அதன் பிரகாரம் இந்தியாவில் இருக்கிற நெசவாளர்கள் அங்க போன பிறகு ஒரு பட்டு துணியை ரெடி பண்றாங்க. அந்த பட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் 300 வருஷத்துக்கு பிறகு மகேஸ்வரி சில்க் சாரீஸ்ன்னு உலக அளவுல பேர் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம காஞ்சிபுரம், திருவந்தாடு, நம்ம ஊர்ல நமக்கு ஃபேமஸா இருக்க மாதிரி பனாரஸ் பட்டு மாதிரி மகேஸ்வரி பட்டு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி விவசாயத்துறையில, விவசாயத்தை இன்னைக்கு நாம இ மார்க்கெட்டிங் நம்ம சொல்றாரு, விவசாயத்தை விலை செய்யறவங்க அவங்களே விற்பனை பண்றதுக்கு மார்க்கெட்டிங் அதை அன்னைக்கே கொண்டு வந்திருக்காங்க. 280 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரிகளுக்கு அது மாதிரி டாக்ஸ் சிஸ்டம். நாம இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்கல்ல, டாக்ஸ் ரொம்ப கம்மியான ஒரு சில விஷயத்துக்கு டாக்ஸ் கிடையவே கிடையாது.
அதே மாதிரி அவங்களும் கல்வி, உணவு, மருத்துவம் இதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. ஆனா மற்றதுக்கெல்லாம் கூட டேக்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா வசூல் பண்றதுல ஒரு கரார், யாரும் ஏமாற்ற முடியாது அரசாங்கத்தை, அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் வருமானத்தை அதிகமாகிருக்கு. அதோட இல்லைங்க, அவங்க செஞ்சதுல பல விஷயங்கள்ல முகலாயர்களால படையெடுப்புல நம்மளுடைய சிவன் கோயில், முக்கியமான சிவன் கோயில் எது எது தெரியுமா? சோமநாதபுரத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயத்துல இருந்து அது கஜினி முகமது நம்மெல்லாம் பெருமையா சொல்லுவாங்க. 14 முறை படையெடுத்து 14வது முறை ஜெயிச்சாரு. 14 முறையும் ஒருத்தர் துரத்தி விட்டுருக்காங்க. 14 போயிட்டான். ஆனா சொல்றது என்னன்னா 14 முறை படையெடுத்து வந்தான். அதை நிர்மாணம் பண்ணிருக்காங்க. எல்லாமே இந்தியாவில் இருக்கிற 45 சிவன் கோயில். அது 12 ஜோதிர்லிங்கம் நமக்கெல்லாம் தெரியும். ஜோதிர்லிங்கம் உஜ்ஜைன்ல இருக்கு, நம்ம காசியில, நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து தொடங்கி ராமநாத சுவாமியில 12 ஜோதிர்லிங்கம். அப்புறம் சார் தாமரை 4 விஷயம் இருக்கு. பத்ரிநாத், கேதார்நாத், இது மாதிரி 4 முக்கியமான சிவன் கோயில். 4 பாரதத்தை இணைக்கிற இடம். அது இல்லாம 45 சிவன் கோயில் சொல்றோம் இல்லையா, அந்த சிவன் கோயில்கள்லாம் சிவராத்திரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு கங்கையில இருந்து அபிஷேகம் பண்ண தீர்த்த கொண்டு போயிருக்காங்க. அது அவங்க தொடங்கி வச்சு இன்னைக்கு 2025 வரைக்கும் அந்த 45 கோயில் நடக்குது. 2025 இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் ராமநாத சுவாமி கோயில் ஆரம்பிச்சு, பக்தர்களுக்கு தர்மசாலை ஆரம்பிச்சு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, சாலைகளை மேம்பாடு பண்ணது. இப்படி நாம இன்னைக்கு என்னெல்லாம் மோடி செய்யறாரோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அது கூட சேகர் பாபு சொல்றாரு, இந்த அம்மா அந்த இவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 16 கோடி ரூபாய். 16 கோடி ரூபாய். எப்ப? 280 வருஷத்துக்கு 275 16 கோடி அந்த பணத்துல இருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், இந்த கோயில் எல்லாம் செய்யறது ஃபுல்லா சொந்த பணம். அதனாலதான் கையில எப்பயுமே சிவலிங்கத்தை கையில வச்சுக்கணும். கையில இருக்கும் பொழுது நாம மாறாக நடக்க முடியாது. அன்பும் உண்மையும் சேர்ந்து கையில் இருப்பதனாலதான் சிவனுடைய ஆட்சி தான் நடந்தது. அவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயம். நம்ம மனுநீதி சோழன் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வாழ்க்கையில் ஒன்று நடக்குது. ஒரு பையன் தேர்ல போறான், உயிரோட இருக்கும் பொழுது ஒரு பசுவனுடைய கண்ணுக்குட்டியை அந்த பையனுடைய தேர் காலில் அடிச்சுட்டு சாகடிச்சுட்டு போயிட்டான். கவனிக்கவே இல்லை, போயிட்டான். இந்த அம்மா பின்னாடி தேர்ல போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க போகும்போது அந்த பசுமாடு அழுதுட்டு உட்காந்துருக்கு. அப்ப கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. இந்த கண்ணுக்குட்டியை நம்ம இளவரசர் போனார் இல்லையா, அந்த தேர் அடிச்சு செத்து போச்சு அப்படின்னு. உடனே வீட்டுக்கு வராங்க, ரொம்ப கோபமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு மருமகன் கிட்ட கேட்குறாங்க, ஒரு தாய் கண் முன்னாடி அதனுடைய குழந்தைய ஒருத்தர் கொலை பண்ணானா அவனுக்கு என்னம்மா தண்டனை கொடுக்கலாம்? யார்கிட்ட கேட்குறாங்க? மருமக கிட்ட கேட்குறாங்க. மருமக என்ன சொல்றாங்க? நிச்சயமா அவனை தண்டனை, கொலை பண்ணணும், அவனை மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, அப்பதான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஆளுங்களை கூப்பிட்டு பையன் தேர்காலில் போட்டு ஏத்துக்கணும் படை வீரர்கள் சொல்றாங்க. யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ராணியுடைய பையன் போய் ஏத்தணும், அவனுக்கு யாரும் போகல. நீங்க யாரும் போகல, நானே போறேன் அப்படின்னு தேர் எடுத்துக்கிறாங்க. பெரிய தேர் எடுத்துட்டு ஒட்டி வேகமா போறாங்க. பையனை நடுவில் நிக்க வச்சுட்டு ஏத்துறதுக்கு போறாங்க. சினிமாவில் வர மாதிரி இருக்கு. அது யாரும், நானும் அதை படிச்சேன். அந்த இறந்து போன பசு இருக்கு இல்லையா, கன்றுக்குட்டியோட தாய், அது வேக வேகமா ஓடி இந்த அம்மாவுடைய தேருக்கு முன்னாடி படுத்துச்சு. என்ன சொல்ல வருது? என் மகன் போயிட்டான், அதுக்காக உங்க மகனை சாகடிக்க நான் ஏத்துக்கவே முடியாது. 5 அறிவுள்ள பசு. அந்த இடம் இன்னைக்கு இருக்கும். அந்த இடம் மத்திய பிரதேசம், இந்தூர்ல ஆடா பசார் அப்படின்ற பேர்ல இன்னைக்கும் இருக்கும். அந்த பசுமாடு, அந்த பிராணியுடைய தேர் எல்லாமே இன்னைக்கும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கும். அது நீதி. அது மகனாக இருந்தாலும் சரி,
மீன் எல்லாம் இருக்கு இல்லையா, மீனுக்காக எல்லாம் கூட குளத்துல எல்லாம் ஏதோ மாவு உருண்டை போடணும்னு நினைச்சாங்க, போட்டுருந்தாங்க. அதாவது இவங்க மனுஷங்களுக்கு தான் பண்ணாங்க, கோயிலுக்கு தான் பண்ணாங்க. எல்லா சிவன் கோயிலும் ஒரு விஷ்ணு கோயில் ஒன்றுல இது மாதிரி புனர் நிர்மாணம் பண்றதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்தாங்க. அப்போ ஒரு சிலர் சொல்றாங்க பந்தர்பூர்னு சொல்லி, அந்த கோயிலுடைய விஷ்ணு கோயில் அதில் கான்ட்ராக்டர் எதுவும் சரியா பண்ணலன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இது எல்லாம் இவங்களுடைய ஹார்ட் மணி, சொந்த பணம். அதை எப்படி டெஸ்ட் பண்றது? அந்த பெரிய முன் மண்டபம் இருக்கு, அதனுடைய உறுதித்தன்மை எப்படி டெஸ்ட் பண்றது? ராணி நேராக போய் ராணியினுடைய யானை படையிலேருந்து யானையை கூப்பிட்டு போறாங்க. யானையை கூட்டிட்டு போயிட்டு சாரம் கட்டிட்டு அந்த மண்டபத்துக்கு மேல யானையை நடக்க விடுறாங்க. யானை 10 தடவை நடந்த பிறகுதான் இந்த மண்டபம் சரியா இருக்குது, தரமா இருக்குது, இப்ப இதை பக்தர்களுக்கு அனுமதிப்பேன்னு சொல்றோம். அதாவது ஏதோ கொடுத்துட்டேன், நடந்தது, கட்டிட்டாங்க, போனாங்க, அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பல உதாரணங்கள் சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில். காசியிலிருந்து ஒருத்தர் வராரு. காசியிலிருந்து ஒருத்தர் வந்துட்டு, அம்மா என்னுடைய வீடெல்லாம் தீப்பற்றி எரிஞ்சு போச்சு, பிச்சைக்காரனா, குடும்பத்தில் யாரும் இல்லை, நான் வந்துட்டேன், எல்லாம் இறந்து போயிட்டாங்க, எனக்கு எப்படியாவது வீடு கட்டி கொடுங்க, நான் பிழைக்கணும், நான் காசிக்கு போகணும். காசின்னு சொன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு அன்பு, காசின்னா ஒரு பக்தி. உடனே சரிப்பா நான் வீடு தானே கட்டி கொடுக்கணும், சரி கட்டி கொடுக்கலாம், நீ அது வரைக்கும் இங்கே இரு, ஒரு 10 நாள் இரு, இங்கே இருக்கிறாங்க, அரண்மனையில இருக்கான். 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, சாப்பிட்டு சாப்பிட்டு சுற்றி வரோம். ஒரு கட்டத்துக்கு பொறுமை எழுந்துச்சு, இவங்க ஒன்றும் காசு கொடுக்குற மாதிரி தெரியல, இவங்க ஏதோ டெய்லி சாப்பாடு போட்டு நம்மளை வேலை வாங்கிட்டு ஏதோ விட்டுருவாங்க போல இருக்குன்னு. அம்மா மன்னிச்சுக்கோங்க மகாராணி, நான் கிளம்புறேன். எங்கே போகிறேன்? நான் காசிக்கே போகிறேன், நான் பார்த்துட்டேன். சரி போங்க, வழி செலவு கொஞ்சம் பணம் கொடுத்து நீங்கள் கிளம்புங்க. காசிக்கு வந்து பார்க்குறாரு. ஒரு மாசத்துல அவர் எந்த வீடு எரிஞ்சதோ அந்த இடத்துல புது வீடு இருக்கு. இந்த அம்மா இவர் வந்த மறுநாள் காசிக்கு ஆள் அனுப்பி பார்க்குறாங்க, இந்த ஆளுடைய வீடு எரிஞ்சு போனது உண்மைதானே? எரிஞ்சு போச்சு, உடனே கட்டி கொடுங்க. எவ்வளோ நாள்? ஒரு மாசத்துல கட்டி கொடுத்து கட்டி வச்சுட்டு இப்போ வீடு ரெடியாச்சு போயாடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இப்போதான் வாட்ஸ்அப் இருக்கு, மொபைல் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. நான் சொல்றது 280 வருஷம் முன்னாடி, 260 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர். அதே மாதிரி காசில இருந்து ஒரு 100 பேர் 50 பேர் பண்டிதர்கள் போறாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் வேத பாடசாலை வச்சிருக்கோம், நிறைய பிராமண குழந்தைகளுக்கு வேதத்தை படிப்படியாக வழிபடியாக சொல்லி கொடுக்குறோம், எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை, நாங்கள் இதை தொடர்ந்து நடத்துறதுக்கு பொருள் உதவி வேணும். அப்போ அவங்க சொல்றாங்க, ஏன் நீங்க காசியில தான் நடத்தணுமா, இந்தூர்ல நடத்தலாமே, நான் ஏற்பாடு பண்றேன், எது வேணாலும் செஞ்சு தரேன். இல்லை இல்லை, எங்களுக்கு தொடர்ந்து அங்கதான் செய்யணும், அங்கதான் அது வழி வழியா வருது, அங்கதான் பண்ணணும். சரி நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லா செலவும் கொடுக்குறேன், ஆனா நான் எந்த பர்பஸுக்கு கொடுத்தனோ அதை நீங்க அங்க செலவு பண்ணணும். தினசரி உணவு கொடுக்கணும், வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், ஆளுங்க பேதம் இல்லாம எல்லாருக்கும் மந்திரம் சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க சாதாரண ரோட்ல போற பிச்சைக்காரங்க கூட இருப்பாங்க, ஆனா அவன் 4 ஆளா இருக்கும். உங்களுக்கு யார் வரான்னு உங்களுக்கு தெரியாது, யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. யாராவது ஒருத்தவங்க இன்னைக்கு உங்களால உணவு கொடுக்க முடியல, உங்களுக்கு அவங்களுடைய மந்திரம் சொல்லி கொடுக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கே உங்களுடைய மந்திரத்தாலேயே நான் கூடுவேன்னு சொல்றாங்க. அவங்க யாராவது அது மாதிரி செய்வாங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு தான் காசியில். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடசாலை, வேத பாடசாலை நடந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். இப்படி பல விஷயங்களை சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமுமே கோயிலுக்காக கோயிலுக்காக கோயிலுக்காக. எங்க கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு உடனடியாக நேரடியாக அவங்க போவாங்க, போய் அந்த கோயிலை கொண்டு வந்து இருப்பாங்க. ஏன்னா கோயிலை மையமாக வச்சுதான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும். கோயில் இருந்தா மட்டும்தான் இந்த சமுதாயத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஏன்னா எந்த இந்து சமுதாயத்துல ஒற்றுமை இல்லாம இருக்கும். இந்த இந்து சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தணும்னா எது முக்கியம்? ஆலய மேம்பாடு முக்கியன்றதுனாலதான் அத்தனை சிவன் கோயில், அத்தனை பெருமாள் கோயில். அது இல்லாம ஒரு சில இஸ்லாமியர்கள் கேட்டுக்கொண்டார்கள்ன்றதுக்காக 3 இடத்துல தர்கா கூட கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை நீ உன் மதத்துல உன்னுடைய வேலையை பார்க்கறியா, அதுக்கும் நான் தயார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ராணி. அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையில பல விஷயங்களை செஞ்சுட்டு போயிருக்காங்க. மகளிர் முன்னேற்றம், நான் சொன்ன மாதிரி சமூக நீதி இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்க எந்த சமுதாயத்திலிருந்து வந்தாங்கன்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அந்த சமுதாயத்திலிருந்து வந்தவங்க
இன்னைக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப சமுதாயம்லாம் ஒரு தடை இல்லை. பெண்களுக்காக அன்றைக்கே நாம் பீரங்கி சொல்றதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. பெண்கள் படைய உருவாக இருக்கிறாங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி நாம கேள்விப்பட்டதுல தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. வீரமங்கை வேலுநாச்சியார்ல இருந்து குயிலில இருந்து நிறைய மகள் தானே இருக்காங்க. ஆனா இவர்களுக்கெல்லாம் முன்னாடியே 300 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இந்தூர்ன்ற பகுதியில அவங்க சின்ன ஊருக்கு தான் ராணி. அந்த ராணி இந்தூர்னு சொல்றது மகாராஷ்டிராவில் மால்வார் ரீஜன்ல ஒரு சின்ன சமஸ்தானம். ஆனா ஒட்டுமொத்த பாரதத்துக்கும் அவங்க ராணியா மாறினாங்கன்னு சொன்னா அவர்கள் செய்த நல்ல காரியம், அவர்கள் ஆட்சியில் இருந்த நேர்மை, நிர்வாக திறமை, இதுதான் காரணம். அதனாலதான் நாம கூட இன்னைக்கு 300 வருஷத்துக்கு பிறகு நரேந்திர மோடி சொல்றாரு, என்னுடைய ஆட்சியினுடைய பெருமை அனைத்துமே ஒருவருக்கு கொடுக்கணும்னு சொன்னா அது மகாராணி அகில்யா தேவி அவர்களுக்கு தான் சமர்ப்பணம்னு முந்தானாள் சொல்றாரு. 31ஆம் தேதி நான் கூட பிரவீன் சொன்ன 31ஆம் தேதி நடத்தினா கூட நான் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பிறந்தாங்க. அன்னைக்கு பிரதமர் அங்கே பேசும்போது கூட நாம் இங்கே நடத்தலாம். ஆனால் கட்சியில் 2 நாள் தள்ளி நடந்து சொல்லி ஏற்பாடு இருந்தனால சொன்னாங்க. இப்படி ஒரு மகத்தான ஒரு ராணியுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவங்களுடைய ஆட்சி முறையை எனக்கு கூட இதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா எனக்கு கூட உண்மையிலே தெரியாது. அகில்யா தேவி பற்றி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கல்பாக்கத்தில் இருக்கிற ஒரு 200 பேருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால் அவங்க நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு நாட்டுக்காக முயற்சி செஞ்சாங்கன்ற ஒன்று தான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாட்டுக்கு கூட இன்னைக்கு அகில்யா தேவியினுடைய வாழ்க்கை, அதனுடைய ஆட்சி முறை வர வேண்டிய காலகட்டம் நமக்கு இருக்கு. அதுக்காக கூட நாம் அதோட முயற்சி எடுக்கிறது மட்டும்தான் அகில்யா தேவி போன்ற ஒரு மகா புண்ணிய ஆத்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் என்று சொல்லி பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி